அளவு கடந்த கோபத்திற்கு அவன் ஆளாகும் பொழுது எப்பொழுதுமே அவன் சந்திக்கும் நபர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் மிஸ்டர் வெல்ஸ். அவருடைய ஞாபகம் வந்ததும் வேகமாக காரில் ஏறி அவருடைய வீட்டை நோக்கி போக சொன்னான். அவரை சந்தித்தால் இப்பொழுது இருக்கும் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி ஏற்படும் என்பது அவனுடைய எண்ணம். வெல்ஸ் ஒரு செலிஸ்டியல் ஆல்பா, அதாவது யாராலும் அழிக்க முடியாத சாவற்ற ஒரு நபர் என்று சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்தவர், அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவர். மிகவும் சாதாரணமாகவே அவர் இருப்பார். அவரை செலிஸ்டியல் ஆல்பா என்று சொன்னால் அதை யாராலும் நம்பவே முடியாது. முடிந்த அளவு அதை அவர் வெளியில் காட்டிக்கொண்டதே கிடையாது. அவர் சாதாரணமாக அந்த நிலையை அடையவில்லை. அவரின் வெளித்தோற்றத்தை பார்த்தால் கூட அவருடைய உண்மையான வயதை கணிக்க முடியாது. மார்க்கை விட சற்று வயதானவர் போலத்தான் அவர் தெரிவார். அவர் உடலில் ததுமிக் கொண்டிருக்கும் இளமையை வைத்து மட்டும்தான் அவர் செலிஸ்டியல் ஆல்பா என்பதை உணர முடியும். அவரை சுற்றி எப்பொழுதும் இருக்கும் ஒரு காந்த சக்தி. அந்த சக்தி நெருங்கும் நல்ல நபர்களின் மனதை சுத்தப்படுத்தும். அதை தீயவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனதை குழப்பிவிடும். தீய எண்ணங்களைக் கண்டு அவர்களையே அஞ்ச வைக்கும். அளவற்ற ஆற்றலையும் புத்தியையும் அவர் பெற்றிருந்தாலும் அவருக்கென்று தனியாக பெரிய படைபலமே இருந்தது. விசுவாசம் மட்டுமே அவருடைய படையில் குடியிருந்தது. அவருக்கு அப்படி ஒரு பெரிய படை இருக்கிறது என்று சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். மிஸ்டர் வெல்ஸ் அடிக்கடி தன்னுடைய இடத்தை விட்டு நகர்வதே கிடையாது. எப்பொழுதும் தன்னுடைய வீட்டிலே தான் இருப்பார். வீடு என்றால் சாதாரண வீடு கிடையாது. அதில் யாரும் அவ்வளவு எளிதில் நுழைந்து விட முடியாது. ஓனாய் கூட்டத்தில் இருப்பவர்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது முதலாவதாக நினைத்து கொள்வது மிஸ்டர் வெல்ஸை பற்றிதான். அவர் தங்களுடைய பிரச்சனையில் தலையை நுழைத்து விட்டால் அதன் பின்பு தங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது உருமாறிகளான ஓநாய்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய கண்ணில் படாமல் குற்றங்களை எப்படி மேற்கொள்வது என்பது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையாக எப்பொழுதுமே இருக்கும். திட்டத்தின் முக்கியமான பகுதி அது என்றும் சொல்லலாம். திட்டம் போடும்போதே மிஸ்டர் வெல்ஸை பற்றி யோசித்துவிட்டுத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். மொத்த ஓநாய் கூட்டமும் அவரை கண்டு பயப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உருமாறிகளின் உலகமே கண்டு வியக்கும் அவர் மிகவும் சாதாரண மனிதராக நல்லவருக்கு நல்லவராக நடந்து கொண்டார். மார்க் அவரை மிகவும் மதித்தான். அவர் என்னதான் மிகப்பெரிய இடத்தில் இருந்தாலும் மார்க்குடன் மிகவும் சகஜமாகவே பழகினார். தன்னை மார்க்கின் நண்பன் என்று சொல்லிக் கொண்டார். அது மார்க்கிற்கு மிகப்பெரிய பெருமையாகவே அமைந்தது. மார்க் அவருடைய இடத்திற்கு போனதும் அவனை உள்ளே அனுமதித்தார்கள். யாருமே எளிதில் சந்தித்து விட முடியாத அவரை ஒரு நொடி கூட காக்க வைக்க விடாமல் அவர் அழைத்தார். மார்க் உள்ளே போனதும் அவர் லேசாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. எப்பொழுதும் அவர் சந்திக்கும் பொழுது மிகவும் பெரிதாக சிரித்து அவனுடைய கையை பற்றி குலுக்கி லேசாக அணைத்து விட்டுத்தான் விடுவார். ஆனால் இன்று அப்படி எதுவும் அவர் செய்யவில்லை. மார்க்குடைய வருகை அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக ஒன்றும் இல்லை. அவன் வருவான் என்று அவருக்கு தெரியும். இவ்வளவு தாமதமாக வருவான் என்று அவர் நினைக்கவில்லை. வா மார்க், எப்படி இருக்க? கேள்விப்பட்டேன் என்று மட்டும்தான் அவர் சொன்னார். இவன் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு முகத்தை சோகமாக வைத்திருந்தான். இதெல்லாம் நடக்கும், இதை விடையும் மோசமா நடக்கும். நீ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். உட்காரு, எல்லா விஷயத்தையுமே பொறுமையா பேசிக்கலாம். நான் யாரு தெரியுமா? நான் எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா என்றெல்லாம் பேசாமல் சாதாரணமாகவே அவனிடத்தில் அவர் பேசினார். மார்க், மொத்த வில்லேஜும் இறந்து போனது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம்தான். என்னோட ஆழ்ந்த மன வருத்தங்களை நான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஆல்பா. நீ எப்படி ஃபீல் பண்ற? அந்த விஷயத்திலிருந்து நீ வெளியில வந்துட்ட மாதிரி தெரியலையே. இல்ல ஆல்பா, நான் அதிலிருந்து வெளியில வரல. அனைவரும் மார்க்கைத்தான் ஆல்பா என்று அழைப்பார்கள். ஆனால் மார்க் அவரை ஆல்பா என்று அழைத்தான். அதுதான் நியாயப்படி சரியும் கூட. மார்க், இது மாதிரி மோசமான இருட்டான சிச்சுவேஷன்ஸ் எப்பவுமே நம்மளை சரவுண்ட் பண்ணத்தான் செய்யும். நாம தெளிவா இல்லைன்னா அது நம்மளையும் அழுத்திரும். எஸ் ஆல்பா, நீங்க சொல்றது சரிதான். காலம் ரொம்ப கெட்டு போயிருச்சு மார்க். நாங்க பார்த்த விஷயத்தை விட இப்ப ரொம்பவுமே மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்கெல்லாம் பண்றத பார்த்தா ஓனாய் கூட்டமே மொத்தமா அழிஞ்சாலும் அழிஞ்சிரும். அவ்வளவு மோசமா செயல்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தா சரியா படல. நான் அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி மோசமா செயல்படுற அத்தனை பேர்த்தையுமே ப்ராஜெக்ட் 0ங்கிற பேர்ல தூக்கலாம்னு இருக்கேன். நான் நினைச்சா அந்த ப்ராஜெக்டை இப்பவே இனிஷியேட் பண்ண முடியும். நானும் அதைத்தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? எப்பவுமே சமநிலைன்னு ஒரு விஷயம் இருக்கு. எடுத்தவங்க அவுத்தவன்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. முக்கியமா நம்ம ஒரு இனத்தோட தலைவரா இருக்கும்போது ரொம்ப பார்த்து செயல்படணும். அதனாலதான் ப்ராஜெக்ட் 0வை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் ரொம்பவுமே ஆழமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஆல்பா,
நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா இந்த விஷயத்த நான் யோசிச்சப்பவே இனிஷியேட் பண்ணியிருந்தா உன்னோட கிராமத்துல இருந்த மக்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அல்ஃபா, நீங்க அதுக்காக வருத்தப்படணும்னு கிடையாது. நானும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன். ஷேப் ஷிஃப்டர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வேகாவுக்கு ரொம்பவுமே டைம் கொடுத்துட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. நான் அந்த டைமை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் என்னோட கிராமத்தை அழிச்சிருக்க மாட்டான். இல்ல மார்க், இந்த விஷயத்த நீ பர்சனலா எடுத்துக்காத. எதுக்காக சொல்றேன்னா, நானுமே ப்ராஜெக்ட் 0வை பண்ண முடியாம தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி பண்ணுனா நாளைக்கு வர ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? என்ன ஒரு கொலை வெறியனா தான் பார்ப்பாங்க. ஒரு கெட்டவன் கெட்டது செய்யும் போது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு நல்லவன் கெட்டவன் கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி தடுக்கும் போது அவனோட பேரு ரொம்பவுமே மோசமாயிரும். என்னோட பேருக்காக கிடையாது, நாளைக்கு வரவங்க மோசமான செயல்களை செய்யறதுக்கு என்ன உதாரணம் காட்டுவாங்க. அதுதான் பிரச்சனையே. புரியுது ஆல்ஃபா? அதனால எல்லா விஷயத்தையும் உன்னோட தலையில போட்டுக்காத. ஓகே ஆல்ஃபா? ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஹெல்ப் ஆல்ஃபா? சரியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த வேகாவை தூக்கிடலாமா? வேகா தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆடாமல் அசையாமல் மிகவும் பொறுமையாகவே அவர் கேள்வி கேட்டார். மார்க் அவருடைய தெளிவான முகத்தை ஆழமாக பார்த்தான். அதன் பின்பு மிகவும் பணிவுடன் அவரிடத்தில், ஆல்ஃபா, நீங்க இதுக்குள்ள வர வேண்டாம். நீங்க எனக்காக ஹெல்ப் பண்றீங்கிறது புரியுது. இருந்தாலும் இது வேண்டாமே, நானே அவனை பாத்துக்கிறேன். மார்க் அப்படி சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு செலிஸ்டியல் ஆல்ஃபா, அதாவது ஓனா இனத்தின் முக்கிய தலைவராக இருப்பவர் இது போன்ற பிரச்சனைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டால் அது மொத்த ஓனா இனத்திற்குமே பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். அவரை நம்பி இருப்பவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாவார்கள். அதையெல்லாம் வெல்ஸ் சமாளிப்பார் என்றாலும் இது தேவையற்ற வேலை. மார்க்கிற்காக அவர் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதே அவனை பொறுத்தவரையில் மகிழ்ச்சிதான். இந்த விஷயத்தையெல்லாம் பற்றி அவன் ஏற்கனவே சிந்தித்து வைத்திருந்ததால் தான் வெல்ஸை அவன் இந்த விஷயத்திற்குள் இழுக்கவில்லை. அவன் மொத்த ஓனாய் கூட்டத்தின் சமநிலை தவறக்கூடாது என்று நினைப்பவன். அதை அவரிடத்திலும் இப்பொழுது சொன்னான். அவர் பொறுமையாக அவன் சொல்வதை கேட்டார். மார்க், உனக்கு எப்ப எது தேவைனாலும் என்ன நீ கால் பண்றதுக்கு மறந்துடாத. நீ மற்ற கிளானோட தலைவன் மாதிரி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால மட்டும்தான் ஒரு செலிஸ்டியல் ஆல்ஃபாவா மாற முடியும். உன்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ரொம்பவுமே நல்லபடியா கிளானை நடத்திட்டு வராங்கங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் ஆல்ஃபா. ஆனா நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறதில்ல. அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு ஒரு ஈகோ வர மாதிரி இருக்கு. சில நல்ல விஷயங்களை நினைச்சு கர்வப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவனுடைய தோலை அவர் தட்டி கொடுத்தார். அவர் கையிலிருந்து கூட ஏதோ ஆற்றல் வருவதாகவே அவனுக்கு பட்டது. தோளில் கை போட்டபடியே இருவரும் நடக்க தொடங்கினார்கள். அப்பொழுது மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த அழகான வாசம் தரும் மலர்களை மார்க் பார்த்தான். அதை பார்த்தவுடன் அவனுக்கு ஷெர்ரியின் ஞாபகம்தான் வந்தது. ஷெர்ரியை பற்றி நாம் ஏன் இவரிடத்தில் சொல்ல மறந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டவன் உடனடியாக மகிழ்ச்சியுடன், ஆல்ஃபா, நான் என்னோட மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதை என்ன நினைக்கிறேன்? கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு. ஆமா ஆல்ஃபா, நான் என்னோட மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்தார். முதுகில் தட்டி கொடுத்தார். அவர் அரிதாகவே சிரிக்கும் சிரிப்பை அப்பொழுது உதிர்த்தார். எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? நீ ரொம்ப வருஷமா உன்னோட மேட்டை தேடிட்டு இருந்தேல? ஆமா ஆல்ஃபா, இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிலவும் அங்கதான் உனக்கு துணையா இருக்கா. உனக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே, அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம் ஆல்ஃபா. அதுவும் சரிதான். அவசரத்தில் நான் உனக்கு கைக்கு கிடைச்ச விஷயத்த கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கல. ப்ராப்பரா பிளான் பண்ணி உனக்கு உண்டான கிஃப்டை நான் உனக்கு தருவேன். சாரி, உங்க 2 பேத்துக்கு தருவேன். மார்க் அவர் சொன்னதை கேட்டு சிரித்தான். அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? போட்டோ இருங்க ஆல்ஃபா, நான் ரெடி பண்ணி தரேன். அந்த பொண்ணோட போட்டோ கூட உன்னோட செல்லில் இல்லையா? இல்ல ஆல்ஃபா, அவளுக்கு தான் ஒரு ஷேப் ஷிஃப்டருங்கிறதே தெரியாது. அப்படியா? வினோதமா இருக்கே. ஆமா ஆல்ஃபா, அவளுக்கு தெரியல. அவ சாதாரண பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறா. ரொம்ப நல்லவ. கைபேசியை எடுத்து மேனேஜருக்கு தொலைபேசியில் அழைத்தான். ஷெர்ரியின் புகைப்படம் வேண்டும் என்று சொன்னான். ஷெர்ரியின் டிஜிட்டல் ஐடி கார்டிலிருந்து அவர் புகைப்படத்தை எடுத்து மார்க்கிற்கு அனுப்பினார். மார்க் அந்த படத்தை வெல்ஸிடம் காண்பித்தான். உனக்கு ஏத்த ஆளத்தான் நிலவு மங்க உனக்கு மேட்டா கொடுத்திருக்கா. விஷ் யூ எ லாங் பெஸ்ட் லைஃப். ஆசீர்வாதம் போல அவர் சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இவன் அதை ஏற்றுக்கொண்டான். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அவர் தயக்கத்தை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சொல்லுங்க ஆல்ஃபா, அந்த பொண்ணை நல்ல விதமா பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே ஆல்ஃபா, சாதாரணமாக சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்து பணிவுடன் விடை பெற்று கொண்டு வெளியே அவன் வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் காதுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டுதான் இருந்தது. அவன் மனதிற்குள் அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு விஷயத்தை தட்டிவிட்டது. அவன் மிகவும் கவனமானான். அவன் என்னதான் ஷெர்ரியை பார்த்து கொள்வதற்கு தேவையான ஆட்களையும்
24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பையும் வைத்திருந்தாலும் அவனே நேரடியாக அவளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் சரியான விஷயம். ஆனால் அதை அவனால் செய்ய முடியுமா என்பதுதான் குழப்பமான விஷயம். ஆனால் அவன் ஒரு வழியை கண்டுபிடித்துத்தான் ஆக வேண்டும். மன நிம்மதிக்காக மிஸ்டர் வெல்ஸை அவன் சந்திக்க வந்தாலும் அவனுடைய மனம் ஒரு நிம்மதியற்ற நிலைக்குத்தான் திரும்பவும் சென்றது. எப்பொழுதும் இதுபோல நடந்ததே கிடையாது. வெல்ஸை பார்த்துவிட்டு வந்தால் அந்த மன நிம்மதி மட்டும் அவனுக்கு வெகு நாளைக்கு தங்கி இருக்கும். இன்று ஏனா அப்படி இல்லாதது வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய மனம் ஒரு வெற்றிடத்தைப் போல காட்சி கொடுத்தது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக அவனுக்கு தெரியவில்லை. எதற்காக அவனுடைய மனம் அடிக்கடி வெறுமை நிலைக்கு செல்கிறது என்று பார்த்தால் அதற்கு காரணம் அவனுடைய மக்கள் இறந்து போன சம்பவமே ஆகும் என்பது அவனுக்கு தெளிவானது. அதிலிருந்து அவனால் எளிதில் மீண்டு வர முடியாது என்பதும் தெரியும். ஆனால் மீண்டு வரவே முடியாதோ என்பதுதான் சந்தேகம். அப்படிப்பட்ட சம்பவம் தான் நடந்திருந்தது. இடைவிடாமல் அவன் பல இடங்களில் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருந்தான். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறி ஒரு பக்கம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தாலும் அவனால் பழையபடி செயல்பட முடியவில்லை என்பது அவனுக்கே வருத்தமாகத்தான் இருந்தது.